இந்த பொன்னியின் செல்வன் கதை இருக்குல்ல, கல்கி எழுதினது, அதுல ஆதித்த கரிகாலனை விடுங்க, அருண்மொழிவர்மனை விடுங்க, ஏன் வந்தியத்தேவனை கூட விடுங்க, இவங்க எல்லார விடவும் அறிவுல சக்தி வாய்ந்தவங்களா அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தது இந்த கேரக்டர் தான், நந்தினி. அப்பேற்பட்ட ஒரு கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்கிறது ஐஸ்வர்யா ராய். இந்த கேரக்டரை ட்ரெய்லர்ல காட்டுறப்ப கமல் சாரோட வாய்ஸ்ல ஒரு வாக்கியம் ஒன்று வரும், வஞ்சம் அரண்மனை புகுந்தது அப்படின்ட்டு. இந்த ஒரு கேரக்டரை சித்தரிக்க இந்த 3 வார்த்தைகளே போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நந்தினி கேரக்டர் அந்த அளவுக்கு அழுத்தக்காரியா, அதாவது யாருமே யோசிக்க முடியாத விஷயங்களை யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு தந்திரமானவங்களா திகழ்வாங்களாம் அந்த கேரக்டரைசேஷனை பொறுத்த வரைக்கும். எல்லா பேரரசர்களுக்கும் இவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாதான். அது மட்டும் இல்லாம படி தீக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒரு நல்ல பாம்பாவும் நந்தினி சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் வஞ்சம் அரண்மனை புகுந்தது அப்படின்ற ஒரு வாக்கியத்தை கமல் சார் அந்த ட்ரெய்லரில் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டரைசேஷனை இங்கே நம்ம மொத்தமாக முடிச்சிடலாம், அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கு. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், த ஸ்டோரி ஆஃப் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் எம்பையர்னு சொல்லி போட்டிருக்கோம். எதுக்காக இதை முக்கியமான விஷயம்னு சொல்றேன்னா, நம்மளை ஆண்ட மன்னர்கள் பல பேரும் இருக்காங்க, இந்தியாவோட பல நிலப்பரப்புகளை ஆண்டவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் யார் சிறந்தவங்க அப்படின்ற பட்டியல் எடுத்தா அது இப்போ இருக்க விவாதத்திற்குரிய ஒரு விஷயமா தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா வட இந்திய பகுதிகளில் ஒரு சில மன்னர்களை கை காண்பிச்சு இவங்க தான் பெஸ்ட்னுவாங்க. ஆனால் அந்த மன்னர்கள் இங்கே ஆள்வதற்கு முன்னாடியே பல நூற்றாண்டுகளாக இங்கே தமிழ் பூமி தான் எல்லாரையுமே ஆட்சி பண்ணி இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு குழப்பம் நம்மளுக்கு அப்பத்திலிருந்தே இருந்துச்சு. இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் சோழர் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு டைனஸ்டி, ஒரு டாமினண்டான டைனஸ்டி. அதைத்தானே இவங்க தூக்கி பேசணும், இல்லைன்னா வேற எதனா ஒரு சில விஷயங்களை இவங்க உட்புகுத்துவாங்களோ அப்படின்ற சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் மணி சார் அதை பண்ணலை. த ஸ்டோரி ஆஃப் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் எம்பையர்னு இந்தியாவோட தலை சிறந்த பேரரசா சோழ பேரரசை இந்த டெக்ஸ்ட் மூலமா நம்மளுக்கு கன்வே பண்ணியிருக்காரு. இதுக்காக மணி சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில வரைபடங்களை காண்பிச்சிருப்பாங்க. அதில் இப்போ இருக்க தமிழகம் இலங்கை வரைபடம் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே ஒத்து தான் அந்த காலகட்ட வரைபடமும் இருக்கும். ஆனால் தமிழகத்தோட எல்லை பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அது இந்தியாவோட 40% வரைக்கும் ஆக்குபை பண்ணியிருக்கதா காண்பிச்சிருப்பாங்க. இந்திய நிலப்பரப்பையும் தாண்டி பல நாடுகள் வரைக்கும் சோழ பேரரசு நீண்டு இருக்கிறதையும் இந்த டார்க்கான எல்லோ ஷேட் மூலமா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். தமிழகத்தை விடுங்க, அடுத்து இலங்கையில் பார்த்தீங்கன்னாலும் சோழர்களோட ஆட்சி தான் அங்கே ஃபுல்லாக இருந்திருக்கு. அதை தாண்டி தீவு பகுதிகளிலையும் நாம தான். அண்ட் ஆஸ்திரேலியா வரைக்கும் போனீங்கனாலும் அந்த காலகட்ட நிலப்பரப்பை பேஸ் பண்ணி சொல்றேன், முழுக்க முழுக்க சோழ சாம்ராஜ்யம் தான் விரிஞ்சு கிடக்குது. அதை இந்த வரைபடம் மூலமா தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. நந்தினி கேரக்டருக்கு இணையான இன்னொரு கேரக்டர் இந்த பொன்னியின் செல்வன் கதையில பார்த்தீங்கன்னா ஆதித்த கரிகாலன். அந்த கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்கவரு விக்ரம் சார். வெண்ணிற குதிரையில வீரம் மிகுந்த ஆதித்த கரிகாலன் வலம் வர்றான் அப்படின்ற ஒரு உவமை இருக்குல்ல, அதை அப்படியே ஃப்ரேம்ல நம்மளால தெளிவா இங்க பார்க்க முடியும். அது ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, இந்த பொன்னியின் செல்வன் டீசர் வெளியானப்போ ஒரு மிகப்பெரிய விமர்சனம் நாமளே முன் வச்சிருந்தோம். இது போல சோழர்கள் வரலாறு சொல்றப்ப பட்டை எப்படி மிஸ் ஆகுது, ஃபுல்லா எல்லாருக்குமே திலகம் விட்டுருக்கீங்க இந்த நாமம் போடுற மாதிரி. ஆனா சோழர்கள் பெரும்பாலும் பின்பற்றினது வைணவத்தை கிடையாது, சைவத்தை தான். அப்படி இருக்கிறப்ப சிவனை குறிக்கிற அந்த பட்டைகள் எங்க போச்சு, ஒரு பட்டை கூட அந்த டீசர்ல காணுமே அப்படின்னு தான் எல்லாருமே விமர்சனம் முன் வச்சிருந்தோம். அது மணிசாரு கேட்டுச்சாரியான்னு தெரியல, இந்த ட்ரெய்லர்ல கிட்டத்தட்ட பெரும்பாலான கேரக்டர்ஸோட நெற்றிகள்ல இந்த பட்டையை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சில நேரங்கள்ல 3 கோடுகள் இல்லாத பட்டைக்கு அடுத்தபடியா ஒரே ஒரு கோடு திலகத்துக்கு இடையில இருக்க மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த வரிசையில தான் இந்த ஒரு ஃப்ரேமையும் பார்க்கலாம். ஏன்னா டீசர்ல இந்த ஆதித்த கரிகாலனோட நெத்தியில பாத்தீங்கன்னா திலகம் மட்டும்தான் இருந்துச்சு, பட்டை கிடையாது. ஆனா ட்ரெய்லர்ல, அதாவது விக்ரம் சாரை காட்டுற முதல் ஃப்ரேம்லயே பட்டையை உங்களால தெளிவா பார்க்க முடியுது. ஸோ இதுல இருந்து நமக்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைக்குது, படம் சோழர் வரலாற்றோடு கிட்டத்தட்ட ஒத்து போகும்னு சொல்லிட்டு. இந்த போர்க்கள காட்சியில ஆதித்த கரிகாலன் எல்லாரையும் வழி நடத்திட்டு போறான். சண்டையில கிட்டத்தட்ட ஜெயிக்கிற தருவாய்க்கு தான் இவங்க இருக்க மாதிரி காண்பிச்சிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட சீக்வன்ஸோட பின்புறத்துல நல்லா கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க, ஒரு கல் எரிஞ்சிட்டு வர்ற மாதிரியே காண்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த பாகுபலி படத்துல இதே மாதிரி ஒரு வெப்பனை காட்டுவாங்க. இது வந்து எரிக்கவன் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்லை தூக்கி போடுறதுங்க. இவ்வளவுதான் அந்த ஆயுதத்தோட ஒட்டுமொத்த மெக்கானிசமே. அதாவது ஒரு கல் மாதிரி, உருண்டை கல் மாதிரி பெரிய ஒரு அமைப்பை கொண்டு அதை எரிய வச்சு அதை ஆயுதமா எதிரிகள் மேல பிரயோகப்படுத்துறது. இது ஏதோ பாகுபலியில இருந்து எடுத்திருப்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. பொன்னியின் செல்வன் தாக்கத்தினால எடுக்கப்பட்ட ஒரு பெரிய படம் தான் பாகுபலி. இதை நான் மட்டும் சொல்லல, பாகுபலியோட இயக்குனர் இருக்கார்ல ராஜமௌலி, அவரு அவரோட அப்பா, இவங்களே ஒத்துக்கிட்ட விஷயம் அதுதான். ஏன்னா அந்த பாகுபலி படத்துல சிவகாமி கேரக்டர் குழந்தைய தூக்கி பிடிச்சிருக்க மாதிரி அவங்க உயிரை கொடுத்து அந்த நாட்டோட அடுத்த அரசரை காப்பாற்றுற மாதிரி சித்தரிச்சிருப்பான ஒரு சீக்வன்ஸ். இதுவும் வேற எங்கிருந்து போனதும் கிடையாது, நம்ம கல்கி அவர்கள் எழுதின பொன்னியின் செல்வன் இருந்து போன ஒரு ஃப்ரேம் தான். ஸோ இதுல இருந்து மக்கள் தெளிவா புரிஞ்சுக்குங்க, பாகுபலியில இருந்து சீக்வன்ஸ் இங்க எடுக்கப்படல, பொன்னியின் செல்வன்ல இருந்து பாகுபலிக்கு போயிருக்கு. ஆனா இங்க பொன்னியின் செல்வனே படமாகி இருக்கு. இந்த வித்தியாசம் பெருசு, புரிஞ்சுக்குங்க. சோழர்கள் கொடியில இருக்க சின்னமா புலிதா இருக்கும்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா,
அதை எந்த அளவுக்கு இந்த படத்துல கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு மணி சார். அதுவும் ட்ரெய்லர்லயே பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொடியில புலி சின்னம், இன்னொரு பக்கம் ஆதித்த கரிகாலன உடை அமைப்பு இருக்குல்ல, அதை நல்லா உற்று நோக்குங்க. உடம்புல வரி வரியா இருக்க மாதிரி அந்த குறிப்பிட்ட கவச உடை அமைஞ்சிருக்கும். அவரோட இடுப்பு பகுதியிலையும் தொடை பகுதியிலையும் பாத்தீங்கன்னா ஒரு சில கவசங்கள் கூடுதலா இருக்கும். அதுல எல்லாத்துலயுமே புலி முகம் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுவும் குதிரையில ஒரு அமர்ந்து போற காட்சிகள்லாம் பாக்குறப்ப இந்த ட்ரெய்லர்ல பக்கவாட்டு பகுதிகளில் இருக்கிற அந்த புலி முகத்துல இருக்க கவசம் குதிக்கும் போது எல்லாமே குதிரையோட மேல போர்த்தப்பட்டிருக்க அந்த வரிகளும் இந்த முகமும் சேர்றப்ப புலி மேல ஆதித்த கரிகாலன் பயணம் பண்ற மாதிரியே ஒரு சித்தரிப்பு நமக்கு ஏற்படும். சரி, ஒரு சரித்திர தொடர படமா எடுக்கிறாங்க அப்படின்னா இதுல அந்த அளவுக்கு மெனக்கெட மாட்டாங்க. ஓரளவுக்கு கெடுவாங்க, ரொம்பலாம் மெனக்கெட மாட்டாங்க அப்படிதான் பல பேர் நினைப்பீங்க. ஆனா தப்புங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த ஒரு ஃப்ரேமை பாருங்க. இதுல ஆதித்த கரிகாலன் கேரக்டருக்கு பின்னாடி அங்க இருக்க ஒரு சக போர் வீரர் எதிரி நாடுகளை எதிர்த்து போரிட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போட கையில இருக்க கவசத்தை நோட் பண்ணி பாத்தீங்களா? அந்த கவசத்துல இருக்கிற வேலைப்பாடே போதும் இந்த படத்துல எந்த அளவு இன்ச் பை இன்ச்சா எல்லா கலைஞர்களும் மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்றத உணர்த்துறதுக்கு. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ரேம்ல வந்துட்டு போற சீனுங்க. இதுக்காகவே இந்த அளவு கவசத்துல வேலைப்பாடு பண்ணிருக்காங்கன்னா இதே மாதிரி வேலைப்பாடு எல்லாருக்கும் பண்ணிருக்கணும், எல்லார் சார்ந்தும் பண்ணிருக்கணும். அப்ப இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா மூளைகளும் ரொம்ப 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 ஜீனியஸ் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இந்த ஃப்ரேமை பார்த்து தான் நம்ம டீசர்லயே மலைச்சு போனோம், எப்படா இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஏன்னா அதை நல்லா கவனிச்சு பாருங்களேன். அதாவது கப்பல் படை முன்னோக்கி வந்துகிட்டு இருக்கிறது தெரியுது. இந்த கப்பல்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கு. சூரியனோட ஒட்டுமொத்த வெளிச்சமும் எல்லா இடங்களையும் படுற மாதிரியே இந்த பாய் மரங்கள் மேலேயும் படுது. பாய் மரங்கள்ல பட்ட அந்த வெளிச்சம் கீழே தண்ணி மேல விழுறப்ப நிழலா விழுது. இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம சிஜில கொண்டு வர்றது. ஆனா இதை சாத்தியப்படுத்தி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அருண்மொழிவர்மன் தலைமையில இந்த கப்பல் படை எதிரி நாடுகளை நோக்கி வர்ற மாதிரி மேபி படத்துல அமைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இதே மாதிரி ஒரு சித்தரிப்பு பொன்னியின் செல்வன் கதை காலத்திலேயே இருக்கும். இவர் தான் இந்த கதையோட ஹீரோ பொன்னியின் செல்வன், அதாவது அருண்மொழிவர்மன் ராஜராஜ சோழன். ஜெயம் ரவி அவர்கள் இந்த கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்காரு. இவரோட நெற்றிலையும் இதுக்கு முன்னாடி டீசர்ல பாத்தீங்கன்னா திலகம் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் கோடும் அந்த திலகத்துக்கு அடிப்பகுதியிலேயே வந்திருக்கு. கோபத்தோடு எதிரிகளை பாக்குற மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட முகபாவனை நாம எடுத்துக்கலாம். அதுவும் இவருக்கு வலதுபுறமா பாத்தீங்க அப்படின்னா புலிமுகம் தரித்த பாய்மர படகுகள் முன்னேறி வர்றது தெரியும். ஸோ புலியை எந்த அளவுக்கு இந்த படத்துல ஒரு குறியீடா காட்ட முடியுமோ மணிரத்னம் சார் நிறைய ஃப்ரேம்ஸ்ல காமிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஏன்னா சோழர்களையும் புலியும் பிரிக்க முடியாதுல, அதுங்க கரெக்டா புரிஞ்சுக்க முடியுது. என்னோட அசம்ஷன் படி பாத்தீங்கன்னா படத்துல அருண்மொழிவர்மனோட அறிமுக காட்சியா இது இருக்கலாம். இந்த முன்னோக்கி வந்த கப்பல்கள் எல்லாமே ஒரு இடத்துல தர தட்டுது, அங்க கப்பலோட முகப்பு திறக்கப்படுது, அங்க இருந்து என்ட்ரியா அருண்மொழிவர்மன் வெளியே வர்ற மாதிரி இந்த காட்சி அமைப்பு சித்தரிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ படத்துல இந்த சீக்வன்ஸ் இருக்கிறப்ப, இன்ட்ரோ சீக்வன்ஸா இது அருண்மொழிவர்மனுக்கு இருக்கிறப்ப வேற லெவல்ல கூஸ்பம்ப் மூமெண்ட் நமக்கு கேரண்டி. ஏன்னா சோழ பேரரசர்கள் யார் யாரும் ஒரு பட்டியல் எடுத்துக்கிட்டா நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது ராஜராஜ சோழன் தான். அப்பேற்பட்ட கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்காருன்னா கண்டிப்பா தியேட்டர்ல விசில் பறக்கொண்டல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஈட்டியை இவ்வளவு லாபகமா ஹேண்டில் பண்றது வேற யாரும் கிடையாது, அருண்மொழிவர்மன் தான். இது ஒரு போர்க்கள காட்சி. இந்த ஈட்டி சொருகிற ஆரம்ப புள்ளி இருக்குல்லங்க, அதுல இருந்து இது சொருகி அந்த புறமா வெளியே வர்ற புள்ளி வரைக்குமே அவ்வளோ டீட்டெயிலா ஒர்க் பண்ணிருக்காங்க. எங்கேயுமே உங்களால குறை கண்டுபிடிக்கவே முடியாது. கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த ஈட்டியை ஒரு லேயரு, 2 லேயர், 3 லேயர்னு 3ஆ பிரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு ஈட்டியில கூர்முனையா தீட்டி அதை மட்டும் பயன்படுத்தாம இந்த ஈட்டிக்கே இவ்வளவு வேலைப்பாடுனா கண்டிப்பா பயங்கரமா யோசிச்சிருக்காங்க இந்த ஒரு படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியனுமே. ஒட்டுமொத்தமா 3 அடுக்குகள் இந்த ஈட்டில இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். எதுக்காகப்பா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆக்சுவலா அந்த காலகட்டங்களே ஒரு பழக்கமா இருந்திருக்கு. இந்த ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு ஒட்டுமொத்த ஈட்டியை செஞ்சு முடிக்காம 3 அடுக்குகளா செய்யறப்ப அதோட வீரியம் அப்படின்றது அடுத்த கடத்துக்கு போகும்னு எல்லாருமே நம்பி இருக்காங்க. உலோக வேலைப்பாடுகள் உள்ள அதிகமா இருந்திருக்கு ஈட்டிகள் சார்ந்து, அதை இங்க தெளிவா பார்க்க முடியுது. இது இன்னும் உங்களுக்கு தெளிவா ஆழமா புரிய வைக்கணும்னா இந்த ஃப்ரேமை பாருங்க. இதுல அதே ஈட்டியை வச்சு ஒருத்தர் இல்ல 2 பேரை குத்தி கொள்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா மணிசார் படங்கள்ல இது போல வன்முறை காட்சிகள் ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கும். ஆனா அப்படி இருந்துச்சுன்னா அது வேற லெவல்ல இருக்குன்றதுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த சான்று. இதே மாதிரி ஒரு ஃப்ரேமை நீங்க இந்த காஷ்மீரா படத்துல பார்த்துருப்பீங்க. அதுல 2 பேர் இல்ல, அதுக்கு மேற்பட்ட பெண்களே வந்திருப்பாங்க. அதோட தழுவல் இதுன்னு நினைக்காதீங்க. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், பொன்னியின் செல்வன் தழுவல் தான் மற்ற எல்லா கதைகளுமே தவிர பொன்னியின் செல்வன் தவிர்த்த மற்ற கதைகளோட தழுவல் இங்க கிடையவே கிடையாது. ட்ரெய்லர்ல இந்த ஃப்ரேமை பார்த்த பல பேருமே கண்டிப்பா ஷாக் ஆயிருப்பீங்க. என்னப்பா இது புத்தர் வழிபாடு சார்ந்தெல்லாம் வருது இந்த ட்ரெய்லர்ல அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, அந்த காலகட்டங்களில் இருந்திருக்கு இந்த வழிபாடு. இது மாற்று கருத்து இல்லாத ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு காட்சி அமைப்பு இலங்கையில நடக்கிற மாதிரி இந்த படத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இலங்கையை ஆண்ட பேரரசுல முக்கியமான பேரரசு நம்ம சோழ பேரரசு. இது என்ன உறுதிப்படுத்துற மாதிரி அடுத்த ஃப்ரேமை பாருங்க.
அருண்மொழிவர்மன் அங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு சில விஷயங்களை எடுத்துரைச்சிட்டு இருப்பாரு. அதாவது சோழ மக்களோட வேலைக்காரன் நான்னு சொல்லுவாரு. இந்த ஒரு வாக்கியம் தான்